ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நான் இன்னர் சைல்டு ஹீலிங் பற்றி பேச போகிறேன். நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டங்களை சந்தித்து வாழ்ந்திருப்போம். ஆனாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அப்படி தியாகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ட்வின் ஃப்ளேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஜேர்னியில் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு நல்லா பெயின் தாங்க கொடுக்கும். அது எதுக்குன்னா, ஒழுங்காக சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். நம்மளை கிக் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு சோல் ஷாக் வேணும் நமக்கு. சரி, எதுக்கு நம்மளை மட்டும் இப்படி கிக் கொடுக்குறாங்க அந்த கடவுள்? அதுக்கு ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா இது நம்மளோட லாஸ்ட் லைஃப் அண்ட் பிஃபோர் முக்தி நம்ம பர்பஸ் பண்ண வேணும். அந்த பர்பஸை பண்ணணும்னா நம்ம சோலுக்கு அந்த பக்குவம் வேணும். அப்போது அதை அடைய நம்ம பெயின்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்து அனுபவித்து அதுலேருந்து மீண்டு வந்து மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அனுபவமே இல்லாத ஒருத்தருக்கு மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது கஷ்டம் இல்லையா? ஸோ நம்ம சோசன் பீப்புளுங்க. நம்ம சோல் க்ரோத்துக்காக வந்த ஜேர்னி இது. சரி, சோல் க்ரோத்னா என்ன? நம்ம சோல் இந்த உலகத்தில் வரும்போது ரொம்ப பியூராக தான் வரும். ஆனால் இந்த உலகில் வாழ்ந்து நம்ம கோபம், பயம், பகை, பொறாமை, இன்செக்யூரிட்டிஸ், அதிகார மனப்பான்மை, அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லை தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ அப்படின்னு பல இமோஷன்ஸை உருவாக்கிடுவோம். இந்த எல்லா நெகட்டிவ் லேயர்ஸ்லேருந்து மீண்டும் எழுந்து திரும்ப அந்த பியூரான சோலாக ஆகிற ப்ராசஸ் தான் சோல் க்ரோத்து. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. இது ஒரு டிவைனோட வேக்கப் கால். நம்ம மனசு ஃபுல்லாக வேதனையில் இருக்கும். ஆனால் அந்த வேதனையே தாங்க நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கீயே. நம்ம இந்த ஜேர்னியை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்னா செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம மைண்டை காம் பண்ணுறது தான். நான் டார்க் நைட் ஆஃப் த சோல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்னர் ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலைன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பண்ணுனா நம்ம ஓரளவுக்கு மைண்ட் காம் ஆகிடும். அப்புறம் தான் நமக்கு ஹீலிங், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். ஸ்லோவாக நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், பிராணாயாமா பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபியர்ஸ் அண்ட் ட்ராமாவில் நம்ம ஒர்க் பண்ணணும். இதை தாங்க நம்ம ஹீலிங்னு சொல்லுவோம். நம்ம மற்றவங்க கிட்ட போய் ஹீலிங் எனர்ஜி எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அப்போதைக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோமே தவிர அந்த இமோஷனல் பிளாக்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாது. அதுக்கு நம்மளாவே ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னர் சைல்டு ஹீலிங் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம வெளிப்படுத்த முடியாமல் சில பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள பேசவே விட மாட்டாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கணும். சில டைம் அந்த குழந்தைய எப்போதுமே தவறாகவே புரிஞ்சுப்பாங்க, இல்லை ரொம்ப வெறுப்பாக பார்த்து நடத்துவாங்க. இந்த குழந்தை மனசில் அது அப்படியே ஒரு காயத்தை உருவாக்கிடும். கடைசியில் அது கோபமாக மாறிடும். அந்த குழந்தை என் குரலை யாருமே கேட்கல, நான் அவசியமே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு தன்னையே குறைவான்னு நினச்சிக்கும். சில சமயம் நம்ம ரொம்ப வறுமையில் வாழ்ந்திருப்போம். அப்போ மற்றவங்கள பயந்து வாழணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸோ இல்லை சுற்றிலும் இருக்கிறவங்களோ அடக்கி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த குழந்தைய பெருசானாலும் தனக்கே தெரியாமல் அந்த ஒரு பயம் ஒரு மூலையில் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை உண்டாகிவிடும். அதே சமயம் இதே சிச்சுவேஷனில் வளர்கிற மற்றொரு குழந்தைக்கு இந்த மாதிரி பணக்காரங்களை பார்த்தா பொறாமப்படுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரே சிச்சுவேஷனை பல விதமாக தான் அங்கே டீல் பண்ணுவாங்க. இதுவே நல்ல பணக்காரனை பிறந்துட்டா, இல்லை நல்ல படிக்கிற குழந்தையாக இருந்தால் நம்மளை விட குறைவாக இருக்கிறவங்கள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு பார்ப்பாங்க, கொஞ்சம் கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுபோல் நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம பகை தீர்க்கணும் அப்படின்னு சின்ன வயசில் சுற்றிலும் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஹர்ட் பண்ணவங்கள மன்னிக்கவே முடியாத சில பேருக்கு கவனிச்சிருப்பீங்க நீங்களும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த திறமை இல்லை, நான் அழகு இல்லை, என்னால் இது பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். போதாததுக்கு நமக்கு நிறைய ஈகோவை வேற ஏற்றி விடுவாங்க நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க. உண்மையை சொல்லவே நம்ம தயங்குவோம். உண்மையை சொல்லிட்டா அப்படி நினைப்பாங்க, இப்படி பேசுவாங்க அப்படின்னு நம்ம பொய் பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு வர்ற நம்ம ஒவ்வொரு இமோஷன்ஸும் தாங்க நம்மளோட இன்னர் சைல்ட் ட்ராமா. அதை தான் நம்ம இப்போது ஹீல் பண்ணி சரிப்படுத்த போகிறோம்.
அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னர் சைல்ட் ஹீலிங் மெடிடேஷன் இருக்குது, அது பண்ணலாம். ஆனால் அது லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த கிளியராக அது உங்கள் மைண்ட்லேருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் ஜேர்னலிங் தாங்க பண்ணணும். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு புக்கு எடுத்து எழுதுங்க. நீங்கள் எந்த ஏஜாக வேணால் இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் சில பேர் 20 இயர்ஸில் வராங்க, சில பேர் 30 இயர்ஸில் வராங்க, 40, 50, 60, 70s கூட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வர்றவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏஜெல்லாம் கவலையப்படாதீங்க. எந்த ஏஜ்லையாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் இன்னையிலேருந்து பேக்வேர்ட்ஸ் எழுதுங்க, இல்லை உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களை காயப்படுத்தின ஒவ்வொரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்கள் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன் ஒரு 50 வருஷம் முன்னாடி நடந்தது கூட இருக்கலாம். நீங்கள் எழுதும்போது இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளை கோவப்படலாம், இல்லை அழுகை வரலாம், ஹோப்லெஸ்ஸாக கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உங்கள் அந்த லோவர் செல்ஃப், அதாவது அந்த டைமில் அங்கே இருந்த நீங்கள், அதை நம்ம லோவர் செல்ஃப்னு சொல்லுவோம். அந்த லோவர் செல்ஃப்கிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த குழந்தையோ இல்லை பெருசானாலும் பரவாயில்ல, 50 வயசில் இருக்கிற நீங்கள் 20 வயசில் இருக்கிற உங்களை பற்றி எழுதும்போது அதுவும் உங்களுக்கு குழந்தை தான். ஸோ அது ஒரு குழந்தையாகவே நினச்சிக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட அது தப்பு செய்யலை, அந்த சிச்சுவேஷன் லைஃப்பில் நடக்க வேண்டிய ஒன்று அப்படின்னும், நம்மக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணவங்க அவங்களோட கான்ஷியஸ்னஸில் இருந்து செஞ்சாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் தான் இருந்திருக்கு, அவங்க லைஃப் அவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கு, அதனால தான் அவங்க அப்படி பண்ணாங்க. இல்லை சில டைம் நம்ம சில விஷயங்கள் தப்பாக செஞ்சுருப்போம், அதில் நமக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் பண்ணலாம். அப்போது நீங்கள் அந்த குழந்தைகிட்ட, அந்த லோவர் செல்ஃப்கிட்ட சொல்லுங்கள், இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சிச்சுவேஷனில் உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் நீ அப்படி செஞ்ச, உனக்கே நீ ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற ஹையர் செல்ஃப் இங்கே அந்த சிச்சுவேஷனில் இருந்த எல்லாருக்கும் ஃபர்கிவ்னஸ் கொடுங்க. நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் பிஹேவ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க. இது எல்லாமே உங்கள் மனசளவில் செஞ்சால் போதும். யார்கிட்டையும் நேரில் போய் பேச வேணாம். இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் கற்பனையில் இந்த மாதிரி பண்ணுறதாவே நீங்கள் யோசிங்க. இந்த சோல்ஸுங்கிறது எனர்ஜின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் மனசில் செஞ்சாலே அந்த எனர்ஜி அந்த அதர் பர்சனுக்கு தானாக போயிடும். அந்த சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் தானாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதி ஹீல் பண்ணுங்கள். இது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. யூ வில் ஃபீல் வெரி மச் ஹாப்பி அண்ட் பிளிஸ்ஃபுல். அந்த இன்னர் ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஹீலிங். ஸோ இந்த மெசேஜ் கேட்குற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் கிவ் அப். Don't doubt your worth. You are not alone. You are loved and you are chosen. இது காதில் தேடி போகிற ஜேர்னி கிடையாது, உண்மையை தேடி போகிற ஜேர்னி. You are a soul becoming whole. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் கீப் வாக்கிங். வேறு என்னெல்லாம் ஹீலிங் பண்ணுங்கிறது பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.